என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தில் மறுபடியுமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மனிதன் தேவனுக்கு பகைங்கனாய் அல்லது தேவன் அவனுக்கு பகைங்கனாய் மாற காரணம் என்ன என்பதை நம்ம தியானிக்கிறோம். ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் கனவுல கூட ஆண்டவருக்கு பகைங்கனாய் மாறிடக்கூடாது. ஜாக்கிரதையாக வாழ்வோம். பிரியமானவர்களே, ஏசாயா 63:10 வாசிக்கிறேன். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். தேவனே அவர்களுக்கு சத்ருவா மாறி அவர்களுக்கு விரோதமாய் நின்று யுத்தம் பண்ணினார். அப்படின்னா இது ஒரு எவ்வளவு பயங்கரமான வார்த்தை. பிரியமானவர்களே, என்ன காரணம்? தேவன் ஒரு மனிதனுக்கு சத்ருவாய் மாற காரணம் என்ன? நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பல காரியங்களை தியானித்தோம். தரம் குறைந்த வாழ்க்கை தேவனை நமக்கு பகைங்கனை போல காண்பிக்கும் அப்படின்றத நேற்று தினம் புலம்பலிலிருந்து நான் உங்களுக்கு சொன்னேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 70-71 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 70ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து 11 ஒருவனாயிருந்தும் தம்மை காட்டிக் கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னார். உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான், அதாவது எனக்கு எதிரியாய் இருக்கிறான், எனக்கு விரோதியாய் இருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், இந்த யூதாஸை ஆண்டவர் பிசாசு என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவருக்கு விரோதமாக மாறிவிட்டான். இப்போ அவன் பிசாசாய் அவன் இயேசுவுக்கு முன்பாக அவன் இருக்கிறான். இப்போ அந்த 12 ஒருவனை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் அந்த 12 பேரும் யாரிடத்துல போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வஸ்திரங்கள் உம்மிடத்தில் உண்டேன்னு அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி எல்லாரும் போனதுக்கு அப்புறமும் பேதுரு 12 பேரோட நின்று சொன்னார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களில் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். என்ன காரணம்? இவன் தேவனை காட்டி கொடுத்தவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை காட்டி கொடுக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? இது தேவனுக்கு செய்யும் துரோகம். நல்லா கவனிங்க, தேவனுக்கு செய்யும் துரோகம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு அங்கே இருக்கிறது தெரியும், இங்கே தான் இருக்கான்னு சொல்கிறது வேற. ஆனால் தேவன் கூட இருந்தே, இயேசுவின் கூட இருந்தே இயேசுவுக்கு விரோதமாய் அவன் பேசுவதும் அவன் நடப்பதும், இயேசுவை அங்கே சிலுவையில் அறைவதற்கு அவனே ஒரு முயற்சி எடுப்பதும் அங்கே அவன் ஆண்டவருக்கு செய்கிற துரோகம். பிரியமானவர்களே, காட்டி கொடுப்பது என்பது ஒரு பெரிய அது ஒருவேளை அந்த வார்த்தை காட்டி கொடுத்தான் அப்படின்ற வார்த்தையை நிறைய பேர் கேள்வி எழுப்புவார்கள். அது துரோக செயலை குறிக்கின்ற ஒன்று. கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவருக்கு நம்ம துரோகம் செஞ்சுருக்கிறோமா? ஆண்டவர் எந்த விதத்தில் அவருக்கு துரோகம் செஞ்சுருக்கிறோம்? ஒருவேளை தேவனுக்கு துரோகம் செஞ்சால் கண்டிப்பாக தேவன் நம்மையும் பிசாசாக சத்ருவாக தான் பார்ப்பார், நமக்கு எதிராக தான் நிற்பார். இன்றைக்கி எத்தனை நேரம் அவருக்கு துரோகிகளாக வாழ்ந்திருக்கிறோம். அவரோடு கூட இருந்து அவரை விட்டு கொடுத்த இடங்கள், அவரை காட்டி கொடுத்த இடங்கள், அவருக்கு விரோதமாய் வாழ்ந்த காரியங்கள், அவருக்கு விரோதமாய் முறுமுறுத்த செயல்கள், இதெல்லாம் அவருக்கு நாம் செய்கிற துரோகங்கள். வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தின் 17வது வசனம். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். யோசேப்புக்கு அவர்கள் செய்த துரோகம், அவங்க அதை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகம். நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரராக இருந்தாலும் நாங்கள் உமக்கு துரோகம் செய்து விட்டோம் என்று யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பினிடத்திலே சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம மனுஷனுக்கு செய்கிற துரோகம் ஒரு பக்கம், தேவனுக்கு விரோதமாய் செய்கிற துரோகம் இன்னொரு பக்கம். இதெல்லாம் ஆண்டவர் எப்படி பொறுத்து கொள்வார்? எங்கேயாவது ஆண்டவரை விட்டு கொடுத்து நீங்கள் பேசியிருக்கிறீங்களா? யாருக்காவது ஆண்டவரை விட்டு கொடுத்துட்டீங்களா? ஆண்டவரை ஒருவேளை நீங்கள் கை கழுவிட்டீங்களா? எனக்கு இந்த ஆண்டவரை விட உலகம்தான் முக்கியம்னு சொல்லி உலகத்துக்காக தேவனை தூக்கி போட்டுட்டீங்களா? இதெல்லாம் நம்ம அவருக்கு செய்கிற துரோகம் இல்லையா? எவ்வளவு அழகாக நம்மளை நடத்தினார், எத்தனை ஆச்சரியமாய் நாம் தேவனால் நடத்தப்பட்டோம். ஆனால் இன்றைக்கி நம்ம அவருக்கு துரோகம் செஞ்சுட்டு எப்படி நாம் அவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க முடியும், வேதம் வாசிக்க முடியும்? இன்றைக்கி மன்னிப்பு கேளுங்க. இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் மனம் கசந்து அழுகிறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்கள். ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு துரோகிகளாக மாறிடாதீங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 158வது வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
119வது சங்கீதம் 158வது வசனம், உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாயிருந்தது. உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகள், தேவனுடைய வசனத்தை காத்து கொள்ளாமல், படிக்கிற வசனத்தின்படி வாழாமல், அதை என்னுடைய வாழ்க்கையில் காத்து கொள்ளாமல் இருந்தால் அதுவும் துரோகி என்று வாசிக்கிறோம். இப்படி நம்ம வாழ்ந்திருந்தால் மன்னிப்பு கேட்கலாமா? நம்ம இந்த வசனத்தை இன்றைக்கி மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. இதை படிப்போம். 119ஆம் சங்கீதம் 158, உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாய் இருந்தது. இன்றைக்கி நமக்கும் ஆண்டவருடைய வசனத்துக்காக வைராக்கியம் பாராட்டுவோம், அந்த வசனத்தை காத்து நடப்போம். இல்லைன்னா நம்மளும் துரோகிகளாகிடுவோம். அப்படின்னா தேவன் நம்மையும் சத்ருவாக தான் பார்ப்பார். தேவனுக்கு சத்ருவாக மாற்றுகிற நம்ம துரோக செயல் நம்ம வாழ்க்கையில் வேண்டாம். ஜெபம் பண்ணலாமா? தப்புனே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை பிரியப்படுத்தி வாழவும், அன்றைய நாங்கள் ஒரு நாளும் உமக்கு துரோகம் செய்யாமல் நாங்கள் வாழவும் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, பேச்சில், நடக்கையில், வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும், எந்த ரூபத்திலும் உமக்கு நாங்கள் துரோகம் பண்ணிடக்கூடாதுப்பா. கவனமாக வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோம், தாழ்த்துகிறோம், உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.